ஹாய் ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இருந்து விஷயத்தை பற்றி பேச போகிறோம். யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஜடேஜா அண்ட் சஞ்சு சாம்சனுடைய ட்ரேட் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ அது நடந்ததுலேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே வந்துட்டு ஒரு லாயல்ட்டி இல்லாமல் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே வந்துட்டு எப்படி ஜடேஜாவை கைவிடலாம், சிஎஸ்கே வந்துட்டு எப்படி ஜடேஜாவை வேற ஒரு டீமுக்கு மாற்றி விடலாம் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஜடேஜா என்னதான் சிஎஸ்கேனுடைய ஒரு அங்கமாக ஒரு முக்கியமான தூணாக இருந்தாலும் இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா, சிஎஸ்கேவை இத்தனை காலமாக வந்துட்டு தோள்களில் தாங்கி பிடிச்சவர்ல ஒருத்தராக இருந்தாலும் கூட எதனால வந்துட்டு இந்த ட்ரேடை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிஎஸ்கேனுடைய சார்பில் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா புது டீம்ல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்தேன் அப்படின்னா நானுமே இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜடேஜா ஒரு பக்கம் ஆர்ஆரில் இணைஞ்சு வீடியோஸ் அப்படின்றத வெளியிட்டுக்கிட்டு இருந்தாலும் அது எப்படிங்க சிஎஸ்கே இதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அட் த சேம் டைமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது ஜடேஜாக்கு மட்டும் கிடையாது, பல ஜாம்பவான்களுக்கும் இந்த விஷயம் அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஜடேஜாக்கு கொஞ்சம் டீசெண்டாக நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல ஜாம்பவான்கள் வந்துட்டு ஒரு டீமுக்காக அவ்வளவு லாயலாக இருந்தும் அதை தாண்டி அந்த டீமுக்காக தன்னுடைய எஃபர்ட்ஸை போட்டோம் அவங்க அந்த டீம்னால தூக்கி எறியப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி தூக்கி எறியப்பட்டவங்க யாரு, அவங்களுக்கு நடந்த அந்த விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் எவ்வளோ கொடுமையானது அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு காலகட்டத்தில் ஆசீஸை கட்டி ஆண்ட டேவிட் வார்னர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் 2009 to 2013 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் டீமில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது 2014 தான் அவர் எஸ்ஆர்ஹெச் வாங்குறாங்க. ஸோ 2014 21 வரைக்கும் வந்துட்டு எஸ்ஆர்ஹெச்காக மனுஷன் விளாட்றாப்ல அப்படின்னே சொல்லலாம். அந்த 7 வருஷம் விளாண்டதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2016 எஸ்ஆர்ஹெச்காக கப்பு வின் பண்ணி கொடுக்குறாரு. எஸ்ஆர்ஹெச் வின் பண்ண ஒரே ஒரு கப் அதுதான், அது டேவிட் வார்னர் கேப்டனா இருக்கும்போது தான் வின் பண்ணி கொடுக்குறாரு. ஒரு சீசன்ல அதிக ரன் அடிச்ச பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு 848 ரன் அந்த 2016 சீசன்ல. அதை தாண்டி வந்துட்டு கேப்டனா ஒரு சீசன்ல ஒரு இன்னிங்ஸ்ல அதிக ரன் அடிச்ச வீரர். அது மட்டும் இல்லாம கன்சிஸ்டன்டா வந்துட்டு பார்த்தோம்னா 7 சீசன்ல 500 ரன்னுக்கு மேல அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வச்சிருந்த டேவிட் வார்னரை பார்த்தோம் அப்படின்னா 2021 சீசன்ல வந்துட்டு ஒரு 5 மேட்ச் கன்சிஸ்டன்டா தோக்குறாங்க. உடனே டேவிட் வார்னரை பெஞ்ச்ல உட்கார வச்சதோட மட்டும் இல்லாம அப்படி ஒரு லெஜெண்டை டீமுக்காக கிட்டத்தட்ட 6565 ரன் அடிச்ச ஒரு பிளேயரை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜூஸ் கேன் தண்ணி கேன் தூக்க விடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருந்தும் பார்த்தோம் அப்படின்னா டேவிட் வார்னர் அமைதியாக அந்த வேலைகளை செஞ்சாரு. ஆனால் திடுதிப்புடு வந்துட்டு டேவிட் வார்னர் எஸ்ஆர்ஹெச்ல இருந்து தூக்குனதோட மட்டும் இல்லாமல் சோஷியல் பேஜ், அதாவது சோஷியல் மீடியா இருக்கு இல்லையா, சோஷியல் மீடியாவில் டேவிட் வார்னரை பிளாக் பண்ணாங்க எஸ்ஆர்ஹெச் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது வந்துட்டு தனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் வார்னரே பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ டீம்னால பேக் ஸ்டாப் பண்ணப்பட்ட பிளேயர்களில் டேவிட் வார்னர் இருக்கார் இல்லையா, அவர் முக்கியமானவர் அப்படின்னு தான் சொல்லணும். அதே டீம்ல இருந்த புவனேஸ்வர் குமார் இருக்கார் இல்லையா, அதே எஸ்ஆர்ஹெச்காக பார்த்தோம் அப்படின்னா அதிக விக்கெட் எடுத்தவர் அப்படின்னே சொல்லலாம். 157 விக்கெட் எடுத்தவர். அந்த 2016 சீசன்ல பார்த்தோம் அப்படின்னா பர்பிள் கேப் ஹோல்டராகவும் இருந்தார். அப்படிப்பட்ட புவனேஸ்வர் குமாரையும் எதுக்காக டீம்ல இருந்து தூக்குனாங்க எஸ்ஆர்ஹெச் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியாத ஒரு விஷயமா தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம லெஜண்ட் ரோஹித் சர்மா அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா. ஏன்னா ரிக்கி பாண்டிங், சச்சின் டெண்டுல்கர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களால் ஜெயிக்க முடியாத ஐபிஎல் கோப்பையை கூட மும்பைக்காக 1 இல்லை 2 இல்லை 5 டைம் கன்சிஸ்டண்டா வின் பண்ணி கொடுத்திருந்தாரு மனுஷன். ஆனா அவரை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து அதிக விலைக்கு ஹார்திக் பாண்டியா வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட முன்னமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்டிமேட் கூட பண்ணாம திடுதிப்புட வந்துட்டு ஹார்திக் பாண்டியா தான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்குள்ளேயே வச்சு ரோஹித் சர்மாவை மோசமா நடத்தின விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடந்துருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரசிகர்கள்லாம் ரோஹித் சர்மாக்காக ஆதரவா அப்படியே பொங்கி எழுந்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பேக் ஸ்டாப் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ்ல ரோஹித் சர்மா இருக்கார் இல்லையா, அதாவது வந்துட்டு 1 இல்லை 2 இல்லை 5 டைம் ஒரு பிரான்சைஸ்க்காக கப்பு அடிச்சு கொடுத்துமே வந்துட்டு பார்த்தோம்னா அவர் அவ்வளவு மோசமா வழி நடத்தினாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2015 டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அன்கேப்டு பிளேயரா உள்ள வந்தவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ்ல விளையாடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேகேஆர் அவரை 2022
2022 ஏலத்துல 12.5 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. 2023 அவர் காயத்தினால விளையாடல. 2024 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேகேஆர் கப்படிக்க வைக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கேகேஆர் கப்படிக்க வச்சிட்டாரு. இனிமேல் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில் கேகேஆர் ஒரு மிரட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது 2025 ஆக்ஷன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேகேஆர் வந்து ஸ்ரேயஸ் விடுவிக்கப்பட்டாரு அப்படின்னே சொல்லலாம். என்னடா இது பல வருஷம் கழிச்சு கேகேஆரை வின் பண்ணி கேகேஆருக்கு கப் வின் பண்ணி கொடுத்த ஒரு பிளேயர் வந்துட்டு தூக்குறீங்களாடா, இது என்னடா நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கொந்தளிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா 26.75 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் அவரை வாங்குச்சு. 10 வருஷம் கழிச்சு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் ஃபைனலுக்கு கூட்டிட்டு போய் அழகு பார்த்தாரு ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ லாஸ்ட் சீசன்ல பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப்பை ஃபைனலுக்கு கூட்டிட்டு போயிருந்தாரு. இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஷாகல் அண்ட் கிறிஸ் கெயில் அண்ட் முகமது சிராஜ் இவங்க 3 பேரும் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி டீம் இருக்கு இல்லையா, ஆர்சிபி டீமுக்கு இவங்கள மாதிரி உழைச்சவங்க எஃபோர்ட் போட்டவங்க யாருமே கிடையாது அப்படின்னு வந்துட்டு சொல்லணும். அதுலேயும் கிறிஸ் கெயில்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் மேட்ச், அதாவது ஆர்சிபிக்கு வந்துட்டு அறிமுகமாவார் இல்லையா, அப்படி அறிமுகமான மேட்ச்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மனுஷன் செஞ்சுரி போட்டு சதற விட்டுருந்தாப்ல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபிக்காக விளையாடும் போது 5 சதங்கள் அப்படின்றத அடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்னிங்ஸில் அதிக ரன் அடித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு 175 ரன்னு சும்மா போட்டு பொழந்து விட்டுருந்தாப்ல அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒருத்தரை திடுதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி இருக்காங்க இல்லையா ட்ராப் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷாகல் இருக்கார் இல்லையா, ஸோ ஒரு கேம் சேஞ்சர் பவுலராக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஷாகலாக இருந்தாலும் சரி, முகமது சிராஜா இருந்தாலும் சரி, 2 பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியினுடைய தூண்களாக ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. ஆனால் அவங்க 2 பேரையுமே ஆர்சிபி ட்ராப் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது ஒரு பேட் டிசிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க 2 பேரும் இல்லாமல் தான் லாஸ்ட் சீசனில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி இருக்காங்க இல்லையா, ஆர்சிபி கப் அடிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே சைட்லையும் வந்துட்டு ஜடேஜா மட்டும் கிடையாது, சுரேஷ் ரெய்னாவா இருந்தாலும் சரி, இதை தாண்டி பலருக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சரியான சென்ட் ஆஃப் பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் சிஎஸ்கே மேலேயும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் பல வீரர்களை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஓன் டீமே பேக் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த லிஸ்ட்டில் வேறு யாரையாவது நம்ம விட்டுருந்தோம் அப்படின்னா அவங்களுடைய பேரை கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தட பை பை.